ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான தெய்வமாக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் மனம் திரும்புங்க. ஒன்னு சொல்ற மாதிரி, இந்த உலகத்துல எது நமக்கு நிச்சயம் இல்லாதது. நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்க போறது தெரியாது. மனிதர்கள் எல்லாமே எப்படி சொல்றது, தேவ திட்டத்தை எழுந்து உண்மையான தெய்வத்தை அறியக்கூடாதபடி கண்கள்லாம் கட்டப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கிருந்து போறேன், இப்ப நான் எங்க இருக்கிறேன். இது ஒரு மனித இதை புரிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா மறுபடியும் சொல்லுகிற, உங்களுக்கு நீங்களே சொன்ன, நீ மறித்து போகும்போது உன் மனைவி கூட மறிக்க மாட்டாங்க, யாரும் கிடையாது. எல்லா அன்பு ஒரு தற்காலிகமான அன்பு தான். மனைவின் அன்பு, பிள்ளையின் அன்பு, கணவன் அன்பு, சொந்த பந்த அன்பெல்லாம் சொத்து சுவை இருக்க வரைக்கும். நீ தனிமையில போகும்போது உன்னை விசாரிக்க யாரும் கிடையாது. நீ தனிமையில இருக்கும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. என்னப்பா எப்படி பாருங்க, யாரும் உணர்வு விசாரிக்க கூட ஆட்கள் இல்லாத, சொந்த பந்தம் இல்லாத, தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நீ ஆராய்ந்து பார், நீ மறித்தா எங்க போக போற? இந்த உலகத்துல ஒரே ஒரு நம்பிக்கை கணவன் தான். அந்த கணவன் நீ இல்லனா உனக்கு விதவின் பேர் கட்டுவாங்க. ஆனா மனைவி மறிச்சுட்டாங்கன்னா கணவனை பார்த்து சொல்லுவாங்க, இந்த உலகம் அனாதின்னு சொல்லுவாங்க. அம்மா பார்ப்பாங்க, ஆனா அதை அனாதின்னு தான் சொல்லுவாங்க இந்த உலகம். அப்படிதான் இந்த உலகமா அதுதான். இந்த உலகம் நீ எதையும் நேசிக்காதீங்க, எது மேல அன்பு வைக்காதுங்க. ஆனா உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் தெரியுமா? அருணாதிரி இயேசு. அவர் தாங்க, அவர்தான் ரியல், அவர்தான் உண்மையான தெய்வம். அவர்தான் உன்னை படைத்தார், அவர்தான் உன்னை சிருஷ்டித்தார், அவர்தான் உன்னை உருவாக்கினார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பாக உன்னை அவர் நினைச்சிருக்கிறார். உன் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவனை நீங்க அறிய மாட்டேன்றீங்க, இந்த தேவனை ஏன் வெறுக்கிறீங்க, இந்த தேவனை ஏன் நேசிக்கிறீங்க, நேசிக்க மாட்டேன்றீங்க. சபை அழிக்கிறீங்க, ஊழியக்காரங்களை துன்பப்படுத்துறீங்க, ஆராதனை பண்ணக்கூடாதபடி தடை செய்றீங்க. எவ்வளவோ பிரசங்கம் இருக்குது, எவ்வளவோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்க செய்கிறீங்க. கர்த்தருக்கு விரோதமா எத்தனையோ சட்டம் திட்டங்களை நீங்க எழுதுகிறீங்க. அது செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. எங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, அதாவது மக்கள் தீர்ப்பு தான் கடவுளுடைய தீர்ப்புன்னு உலகம் பேசும். ஆனா ஆண்டவர் தீர்க்கும் போது அங்க மக்கள் தீர்ப்பு இருக்காது. என் அருள்நாதர் இயேசு ஜீவாதிபதியாக, நியாயாதிபதியாக, மனிதனை நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். அங்கெல்லாம் அது செல்லுபடியாவது, மக்கள் தீர்ப்புல அங்க செல்லுபடியாவது. அங்கே தேவன் இயேசு ஒருவர் தான் நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார்.